யாரெல்லாம் சுகர் மாத்திரை சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். கவனிங்க. சுகர் டேப்லெட் யாரெல்லாம் சாப்பிட்றீங்க அவங்களுக்கு ஒரு டிப்ஸ். மாத்திரை நல்லா போட்டாச்சு, என்ன வீட்டில் படுத்து தூங்குவோம் அப்படின்னு நினைக்காதுங்க. மாத்திரை போட்டாலும் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். எக்ஸசைஸ் செய்யணும். பார்த்தீங்களா, நான் டெய்லியும் செய்கிறேன். எக்ஸசைஸ் செய்கிறேன். பால் பார்த்தீங்களா, பால் அப்படி போடுவேன், பால் விளாடுறேன். இப்படி ஏதாவது என்ன செய்யணும், கைக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். மாத்திரை மட்டும் சாப்பிட்றதில்ல, எக்ஸசைஸ் செய்யணும். நல்ல நம்ம சின்ன குழந்தை மாதிரி ஆயிருக்கு தான். மாத்திரை சாப்பிட்டாச்சா குழந்தைக்கு சமானம். எவ்வளோ வயசான பரவாயில்ல, குழந்தை மாதிரி நீங்கள் ஆக்டிவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சுகர் நல்லா இதாகும். நல்லா நம்ம சரீரத்திற்கு சுகர் இதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். சரியா? நல்லா எக்ஸசைஸ் செய்யுங்க. நல்லா பார்த்தீங்களா, அடிச்சிடலாம், குடிச்சிடலாம், குடிச்சிடலாம், குடிச்சிடலாம். இதெல்லாம் கழுத்து, கால், கை எல்லாம் வீட்டில் மாத்திரை நல்லா போடுறேனே, மூடிட்டு படுத்து நல்லா தூங்குவோம். என்ன செல்லாது. நல்லா உடம்ப நினச்சிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? எப்போதும் நல்லா ஹாப்பியாக இருங்க. அதுதான் மருந்து. சுகருக்கு மருந்து அதுதான். ஹாப்பி. பாய். லைக், ஷேர், கமெண்ட்ஸ்.